டேய் மண்டு, எங்கடா தொலைஞ்ச என்று மங்களம் கோபத்தோடு கத்தினாள். வரேம்மா என்ற பதிலோடு தாயின் முன் வந்து நின்றான் 30 வயது வாலிபன் கிரீஷ். வயதுக்கேற்ற முதிர்ச்சி அவனிடம் தென்படவில்லை. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு ஒரு அவதாரம். தலையெழுத்து படிப்பு ஏறல, வயசுக்கேற்ற சூட்டிக்கையாவது வேணாமா? மந்த புத்தி, ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லை என்று வழக்கமான புலம்பலோடு சமையலுக்குள் புகுந்தாள் மங்களம். ஏம்மா எப்போ பார்த்தாலும் அண்ணாவை கரிச்சு கொட்டுற? நீ சொல்கிற வேலையெல்லாம் பொறுமையாக அவன் செய்யலையா? என்ன பண்ணுறது? அவனும் படிக்க ஆசைப்பட்டான். ஆனால் அவன் மூளையில் படிப்பு ஏறலை. அவன் என்ன செய்வான்? பாவம்மா, உன் பிள்ளை தானே அவன் என்றாள். சுரேஷும் ரமேஷும் கூட என் பிள்ளைகள் தானே. எத்தனை அறிவு! சுரேஷ் இன்ஜினியர் ஆயிட்டான், ரமேஷ் டாக்டருக்கு படிக்கிறான். நீயும் நன்னா தானே படிக்கிற, இது மட்டும் இப்படி நிற்கிறது என்று சலித்து கொண்டாள். வீட்டில் வேலை செய்யும் கோகிலா, ஏம்மா பிள்ளையை திட்டுற என்றாள். கோகிலா இந்த வீட்டில் 10 வருடங்களாக வேலை செய்பவள். உரிமையோடு பேசுவாள். பரவாயில்லை விடுங்க ஆண்டி, அம்மா எப்பவும் பேசுறது தானே என்று சொல்லி அவன் வாங்கி வந்த காய்கறியை ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பித்தான். நீயே சொல் கோகிலா, இப்படியே அசமஞ்சமாக இருந்தால் எப்படி வாழறது? எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டால் 1 மாதத்தில் வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறான் என்று அங்கலாய்த்தாள். ஆண்டி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் முதலாளியோட பிள்ளை, நடவடிக்கை எனக்கு பிடிக்கல ஆண்டி. கடையில் உட்காந்து குடிக்கிறான், கூத்தடிக்கிறான், அதனால்தான் வேலையை விட்டேன் என்றான். நல்ல பிள்ளைதான் பாணி என்றாள் கோகிலா. சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் கோகிலாவின் தங்கை அவள் பிள்ளையை அழைத்து கொண்டு மங்களம்மாள் வீட்டுக்கு கோகிலாவுடன் வந்தாள். அவள் பிள்ளை மனநலம் குன்றிய பிள்ளை. பலவித அங்கசேஷ்டைகளை செய்து கொண்டு வினோதமாக சிரித்து கொண்டு இருந்தான். திடீரென்று ஓ என்று கூச்சலுடன் தரையில் சரிந்து வலிப்பு வந்துவிட்டது. மங்களம் பதறி விட்டாள். கோகிலாவின் தங்கையோ எந்த பதற்றமும் இல்லாமல் மகனின் நெஞ்சை தடவி விட்டு தேய்த்து பின் கைவசம் வைத்திருந்த மாத்திரையை கொடுத்து மடியில் சாய்த்து கொண்டாள். ஏம்மா, பையனுக்கு என்ன வயசாகிறது? எப்போ இருந்து இந்த பிரச்சனை என்று மங்களம் கேட்டாள். பிறந்தது முதலே இப்படித்தாம்மா, வயசு 16 ஆகுது. மூத்த பிள்ளை நல்லா படிக்கிறான், காலேஜில் சேர்த்து விட்டேன். இவனுக்கும் தண்ணிக்கூடம் தனியாக இருக்குமா, அதில் சேர்த்து விட்டுருக்கேன். வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ படிக்கிறான், என்ன செய்யறதுமா? 5 விரலும் ஒன்றாவா இருக்கு. இந்த பிள்ளை ஆசைப்பட்டா என் வயிற்றில் வந்தது. நாம் தானே ஆசைப்பட்டு பெற்றோம். நமக்கு நல்ல விஷயம் நடந்தால் பணமும் பதவியும் கடவுள் கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். கஷ்டம் கொடுத்தா கடவுளை நொந்துக்கிறோம். அவன் எதை கொடுத்தாலும் அதை தள்ளிட நம்மளால் முடியாது போது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த பிள்ளையை என் காலம் வரைக்கும் நல்லா காப்பாற்றணும். எனக்கு அப்புறம் என் மூத்த பிள்ளை பார்த்துப்பான்னு நம்பிக்கை. மனசை தேத்திக்கிறேம்மா. மங்களம் வலித்து நின்றாள். படிப்பு குறைந்த ஒரு ஏழைத்தாக்கி இருக்கும் ஞானம் கூட நமக்கு இல்லையே என்று எண்ணிய போது மனம் குன்றியது. சட்டென்று மனம் தெளிந்து, கிரீஷ் இங்கே வாப்பா என்று அழைத்தாள். கிரீஷ் வியப்போடு தாயின் முன் வந்து நின்றான். மண்டு, மக்கு முண்டம் என்ற அடைமொழியை போய் கிரீஷ் என்ற அழைப்பில் அன்பின் வெளிப்பாடும் பாசத்தின் பரிவும் இழைந்தது.